இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிசாஞ்சனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரதோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிரதோஷம் உருவான கதையை சின்னதாக பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷம் என்பது சைவ மதத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும். இப்பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு என நம்ம கூறுறோம். பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம். பிரதோஷ தினத்தில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். புராண கதையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது ஆழகாலம் எனும் விஷம் வெளிப்பட்டுச்சு. அதற்கு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமான் தங்களை காக்கும்படி வேண்டினாங்க. அவர்களுக்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டாரு. அப்போ அது வயிற்றினை அடையாமல் இருக்க பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். கழுத்தை இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க. கழுத்தை இருக்க பிடிச்ச உடனே விஷம் கழுத்திலே நின்று நீளமா மாறிடுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷ விரதம் எப்படி கடைபிடிக்கணும்னு பார்த்துருவோம். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த தடவை ராகு காலம் செவ்வாய்க்கிழமை 3 to 4, குளிகன் 12 to 1, யமகண்டம் 9 to 10, நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, மாலையில் 4:45 to 5:45, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7 to 9 ஃப்ரெண்ட்ஸ். சந்திராஷ்டமம் உத்திராடம், மேலும் திருவோணம். திதி திரியோதசி திதி. பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவ விரதங்கள்ல ஒண்ணு. இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறைன்னு ரெண்டு தடவை வருது. 2 பட்சங்களில் வருகின்ற திரியோதசி திதியிலும் சூரியன் மறைவதற்கு 3:45 நாளிகை முன்னாடியும் சூரியன் மறைந்த பின்பு 3:45 நாளிகை பின்னாடியும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரம் என்னன்னு நம்ம கடிகாரப்படி பார்த்தோம்னா இது கண்டிப்பா 4:30 to 7, அதாவது 4:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளதான் இந்த பிரதோஷ நேரம்னு சொல்லப்படுது. மூலருக்கும் ஏற்படவிருந்த பேரழிவை சிவபெருமான் தன்னகத்தே இருந்த காத்த கால வேலையை பிரதோஷ வேலை. வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் என மாதம் 2 முறை பிரதோஷம் வருது. திரியோதசி திதியில் சூரிய மறைவிற்கு முன்னே 3:45 நாளிகையும் மறைந்த பிறகு 3:45 நாளிகைன்னு இப்ப நான் சொன்னேன். ஆக 7:30 நாளிகை காலம்தான் பிரதோஷ காலம் எனப்படும். குறிப்பா 4:30 மணி முதல் 7 மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம். பிரதோஷத்தின் வகைகளை பத்தி பார்த்துருவோம். பிரதோஷத்துல 20 வகை இருக்கு. தினசரி பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அக்ஷய பிரதோஷம், மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், ஏகாட்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அட்சர பிரதோஷம், கந்த பிரதோஷம், சர்ஜபிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவகிரக பிரதோஷம், துத்த பிரதோஷம், இந்த மாதிரி 20 பிரதோஷம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷ காலத்துல நம்ம சிவனை கும்பிட்டோம்னா நம்மளோட தீவினை எப்படி போகும்னு பார்த்துருவோம். மறுமொழி ஏதும் கூறார் நாடி வந்தோர் உயிர் காக்க. அவர் மனமிறங்கி வர்ற நேரமே பிரதோஷ நேரம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா சிவபெருமான் இந்நிலையில் கடைந்தோரின் உயிரை கவர காலனாக கைலைக்கே வந்தது காலம். அந்த காலம்தான் பிரதோஷ காலம். நெறிமறந்தார் துன்பம் அவர்தம் செய்வினையாய் தவறை கொண்டு சரணடைந்தோர் இன்னலை போக்க சித்தர்கள் கூடியிருக்க மந்த கைலை மலையில் சிவகணங்கள் அஞ்சிய அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொண்டு வருவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுற நேரம்தான் பிரதோஷ வேலை. இன்னும் சுந்தரரை நோக்கி திருவாய் மொழிந்தார் விரிசடை பெருமான்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. பாரிவள்ளர் பயந்து நடுங்கிய விடத்தினை ஒன்று திரட்டி உருண்டையாக்கி சுந்தரர் நமச்சிவாய 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 என மும்முறை மொழிந்தார். அவையில் இருந்தோர் அதனை வழிமொழிந்தார். அண்ட சராசரங்களும் இறைவனின் அத்திருநாமத்தையே உச்சரித்தவனாக ஒருமித்த சிந்தனையில் ஒடுங்க அக்கொடிய விஷமானது வடிவஞ்சிறுத்து உருண்டையானது. பிரளய காலத்து அக்னியை போன்ற வீரிய மிகு விடத்தினை தன் இரு கரங்களால் ஏந்திய ஈசன் அவையோரை நோக்க ஐயனே ஆழகாலத்திலிருந்து எங்களை காக்க உகந்த வழி செய்க என தேவ அசுரர்களையும் வேண்டினர். நடப்பன பெண்மணி மலைமகள் பதற அவள் தமையனார் தோல் நடுங்க அடியவர்க்கு அடியராம் சிவனார் பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அவ்விடத்தினை வாயிட்டு விழுங்கலானார். அம்மாசரு கோணின் அருளை காணுங்கால் பயங்கொண்டவராக திகைத்து நின்ற உமையும் பரந்தாமனும்
எல்லா உயிர்கட்கும் உறைபவனாம் சிவனின் நஞ்சு சேர்ந்தால் சகல உயிர்க்கும் பாதிப்பினை உருவாக்குமென அஞ்சி ஓடி வந்து சிவனாரின் கண்டத்தை பற்றிட கண்டத்திலே உறைந்து போனது ஆலாக்காலம். ஆலாக்காலத்தின் சூட்டினாலும் விடத்தின் கருநிறத்தாலும் கண்டம் நிறம் மாறிட நீலகண்டரென திருப்பெயர் பெறலானார் சிவனார். இவ்வாறு கைலையில் சகல தேவ அசுர படைப்பிலும் அயந்தோடி ஒன்றாக கூடியிருக்கின்ற வேளையில் நாமும் கோயிலுக்கருகே சென்று சிவனாரை கும்பிட நமக்கு வரவிருக்கும் அபாயம் ஆழமேயாயினு ஈசனின் திருவருளால் மறைந்து போகும் என்பது உறுதி. எனவேதான் பிரதோஷ காலத்தில் நாம் சிவன் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இனி என்னென்ன மலர்களால் அர்ச்சித்தால் என்னென்ன பலன்கள் கிட்டும் என்பதை பார்ப்போம். மலர்கள் பொதுவாக தெய்வ தரிசனத்தை கொடுக்கக்கூடியவை. பழங்களை அர்ப்பித்தால் விளைச்சல் பெருகும். சந்தனத்தை அர்ப்பித்தால் சிறப்பாக சக்திகள் பெறலாம். சர்க்கரையை அர்ப்பித்தால் எதிர்ப்புகள் மறையும். தேனை அர்ப்பித்தால் இனிய சரீரம் கிட்டும். பஞ்சாமிர்தத்தை அர்ப்பித்தால் செல்வம் பெருகும். எண்ணெயை அர்ப்பித்தால் சுகவாழ்வு கிட்டும். இளநீரை கொடுத்தால் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும். பாலை கொடுத்தால் நோய் தீரும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். எனவேதான் சிவாலயங்களில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்கின்றனர். தயிரை கொடுத்தால் பளவளமும் உண்டாகும். நெய்யை குடித்தால் முக்திப்பேறு கிடைக்கும். எனவே பிரதோஷ காலத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்கும் பொழுது நாம் சிவனாரை கும்பிட வேண்டும். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி பல வகைகளில் நமக்கு நந்தியையும் சேர்த்து கும்பிட பல வகையான நோய்கள் தீரும். பல வகை பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரலாம். நந்தி தேவரை முதலில் கும்பிட்டு சிவனாரை கும்பிட சகல சௌபாக்கியமும் கிட்டும். ஸோ இந்த பிரதோஷ வேலையை தவற விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.